வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜி டிஆர்பி ஹிஸ்ட்ரி மேஜரில் யூனிட் 8 யுஎஸ்ஏ வரலாறு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஜான் எஃப் கெனடி. அவருடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன நடந்தது. பொதுவாகவே நாம் இதற்கு பின்னாடி பார்க்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வந்து 1961 டு 1963 வரை ஜான் எஃப் கெனடியுடைய காலத்தில் நடந்த முக்கியமான அமெரிக்க நிகழ்வுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே 3 குடியரசுத் தலைவர்களான ஹாரிஸ் எஸ் ட்ரூமன், அப்புறம் வந்து ஐசோனோவர் ப்ளஸ் வந்து ஜான் எஃப் கெனடி, இவங்களுடைய ஆட்சி காலமான 1945 முதல் 1963 வரையிலான காலகட்டங்களில் அமெரிக்க வரலாற்றினுடைய நிகழ்வுகளை பற்றி நாம் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஜான் எஃப் கெனடி பற்றி ஒரு 4 and 5 லைன்ஸில் பார்த்துட்டு, இவருடைய காலத்திலையும் இதற்கு முன்னாடி இருந்த 2 குடியரசுத் தலைவருடைய காலத்திலையும் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பொதுவாக நம்ம பார்க்கலாம். ஜான் எஃப் கெனடி இவருடைய ஆட்சி காலம் வந்து 1961 டு 1963. ஓகேங்களா? இதற்கு முன்னாடி இருந்த வீடியோவில் வந்து ஹாரிஸ் எஸ் ட்ரூமன், இட்வைட் தி ஐசோனவர், இவர்களுடைய பற்றி கொஞ்சம் ஒரு சில 4 லைனில் நம்ம பார்த்துருக்கோம். இவர்களுடைய ஆட்சியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் வந்து பின்னாடி வர இதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த வரிசையில் 3ஆவதாக நம்ம பார்க்கக்கூடியது தான் வந்து ஜான் எஃப் கெனடி அவர்கள். அவருடைய ஆட்சி காலம் அப்படிதான் 1961 டு 63. ஓகேங்களா? 1960 தேர்தலில் கெனடி குடியரசுக் கட்சி வேட்பாளர் ரிச்சர்ட் நிக்கல்சனை மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்தார். ஓகேங்களா? அவர் அமெரிக்காவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ரோமன் கத்தோலிக்கர். இதுவரைக்கும் இருந்த அமெரிக்க அதிபர்களில் வந்து ரோமன் கத்தோலிக்க மதத்தை சார்ந்தவர் ஜான் எஃப் கெனடி அவர்கள். 43 வயதில் அதிபரான இவர் மிக இளமையான மற்றும் கவர்ச்சியான தலைவராக இருந்தார். அவர் அமெரிக்க மக்களை புதிய எல்லை, ஓகேங்களா, நியூ ஃபோர்டர் என்ற சவாலை எதிர்கொள்ளுமாறு அழைத்தார். ஓகேங்களா? இவருடைய காலத்துல நிறைய வந்து கெனடி போருடைய முக்கியமான காலகட்டங்கள்லாம் இவருடைய காலத்தில் தான் நடந்தது. இது எல்லாத்தையும் இவர் வந்து எதிர்கொண்டு அமெரிக்காவினுடைய பொருளாதார, சமூக, அரசியல் நிலைகளை எப்படி சமாளிச்சாரு அப்படிங்கிறத பத்தி இதற்கு பின்னாடி வர வீடியோக்கள்ல பார்க்கலாம். நவம்பர் 22, 1963 அன்று டெக்சாஸ் மாகாணத்தில் டல்லாஸ் நகரில் படுகொலை செய்யப்பட்டார். இவருடைய ஆட்சி காலம் வந்து மிக குறைவே. ஓகேங்களா? அப்போ அதாவது 2 வருடங்கள் சம்திங் மட்டும்தான் வந்து இவருடைய ஆட்சி காலமா இருந்தது. இதற்கு இடையிலே டல்லாஸ் நகர்ல இவர் படுகொலை செய்யப்பட்டார். ஓகேங்களா? இவருக்கு அப்புறம் வந்து குடியரசுத் தலைவராக ஆனாங்க. இவருக்கு முன்னாடி இருந்த ட்ரூமன் மற்றும் ஐசோனவர் இவருடைய காலம். அதுக்கப்புறம் ஜான் எஃப் கெனடி இவருடைய காலத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பற்றி தான் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போறோம். அமெரிக்காவும் உலக விவகாரங்களும் 1945 டு 63. மேலேயே நான் சொல்லியிருக்கேன். 1945 63 வரைக்கும் 3 குடியரசுத் தலைவர்கள் ஆட்சி நடைபெறும் அமெரிக்காவில். இதில் தான் வந்து 2ஆம் உலக போரில் இருந்து முடிவில் இருந்து அப்புறம் வந்து பனிப்போருடைய காலம் வரைக்கும் இவருடைய 3 பேருடைய ஆட்சி காலங்கள் நடக்கும். அதில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2ஆம் உலக போர் அமெரிக்காவை ஒரு உலக தலைவராக மாற்றியது. அதாவது ஜார்ஜ் வாஷிங்டன் காலத்திலிருந்து தனித்திருத்தல் கொள்கையை அவங்க வந்து பின்பற்றிட்டு வருவாங்க. ஓகேங்களா? ஆனா இருந்தாலும் அவங்க வந்து 2ஆம் உலக போர் ஆரம்பத்தில் இருந்து அவங்களுடைய தனித்திருத்தல் கொள்கையை விட்டுட்டு உலக விவகாரங்களில், ஐரோப்பாவின் விவகாரங்களில் தலையிட்டு தங்களுடைய தலைமை பண்பை வந்து முன்னுக்கு கொண்டு வர நினைச்சாங்க குடியரசுத் தலைவர்கள். ஓகேங்களா? பெரும்பாலான அமெரிக்கர்கள் இந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர். ஏனெனில் அது அவர்களின் சொந்த பாதுகாப்பிற்கு அவசியமானது. அதாவது இவர்கள் தனித்திருந்தால் மற்ற நாடுகள் வந்து இவர்களுடைய ஆக்கிரமிப்புக்கு
ஆக்கிரமிச்சிரும். அதனால நாம நம்முடைய பாதுகாப்பு வேணும், நம்மளுடைய கண்ட்ரியோட பாதுகாப்பு வேணும் அப்படின்னா, நாம அதாவது இந்த தலைமை பொறுப்புல இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது நம்மள பார்த்து பயப்படணும் மத்த நாடுகள் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய நோக்கமா பின்னாடி வந்தது. 2ஆம் உலகப் போர் அதுக்கு பின்னாடி வர காலகட்டங்கள். ஓகேங்களா? இப்போ 2ஆம் உலகப் போர் முடிஞ்சது. அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய அம் மிக முக்கிய செயல்பாடுகள்ல ஒண்ணு ஐநா சபையிலாகும். எப்படி லீக் ஆஃப் நேஷன்ல அவங்க கலந்துக்க மாட்டாங்க. அதுக்கு செனட் சபை ஒத்துழைப்பு தராது. ஆனால் இந்த ஐக்கிய நாடுகள் சபையில செனட் சபையினுடைய அம் ஓரளவுக்கான ஒப்புதலுடன் இவங்க இதுல முக்கிய பங்கு வகிச்சிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சபையின் உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தது USA. ஓகேங்களா? 26 ஆண்டுகளுக்கு முன்பு வில்சனின் லீக் ஆஃப் நேஷனை நிராகரித்த அமெரிக்க நாடாளுமன்றமான செனட் ஐநாவின் சேர்வதை வெறும் 2 எதிர் வாக்குகளுடன் ஏற்றுக்கொண்டது. பாருங்க, ஐநாவுல சேர்றத பத்தி எதிர்வாக்கு 2 மட்டுமே இருந்ததாம். இதை கூட கேட்கலாம். ஐநாவுல சேர்வதற்கு அமெரிக்காவினுடைய செனட் சபையில இருந்த எதிர்வாக்குகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? புதிய சர்வதேச அமைப்பிற்கு அமெரிக்கா முழு ஆதரவு அளித்தது. இதன் தலைமையகம் நியூயார்க்கில் அமைந்துள்ளது. ஓகேங்களா? இதன் தலைநகரம் எங்க இருக்கு? நியூயார்க்ல இருக்கு. அடுத்தது பனிப்போர் மற்றும் ட்ரூமன் கோட்பாடு. இந்த பனிப்போர் காலத்துல இந்த ட்ரூமன் அவர்களுடைய கோட்பாடு மிக முக்கியமா இருந்தது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு சோவியத் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பிளவு தெளிவாக தெரிந்தது. அதுதான் பனிப்போர், கெடுபிடி போர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரஷ்யா தான் ஆக்கிரமித்த நாடுகளின் கம்யூனிச ஆட்சியை நிறுவ முயற்சித்தது. ரஷ்யா கம்யூனிச ஆட்சியை முயற்சித்தது நிறுவ. மார்ச் 1947 ட்ரூமன் கட்டுப்பாட்டு கொள்கை அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. ட்ரூமன் கட்டுப்பாட்டு கொள்கை கொள்கை என்ற வெளியுறவு கொள்கையை முன்வைத்தார் ட்ரூமன் அவர்கள். அதாவது மார்ச் என்ன டேட் அப்படின்னா 12. இது டேட்டோட கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா? துருக்கி மற்றும் கிரேக்கத்திற்கு கம்யூனிச அச்சுறுத்தலில் இருந்து பாதுகாக்க $400 மில்லியன் நிதி உதவி வழங்க வேண்டும் என்று ட்ரூமன் நாடாளுமன்றத்தில் கேட்டார். ஓகேங்களா? எவ்வளவு? $400 மில்லியன். ஆயுத குழுக்கள் அல்லது வெளிப்புற அழுத்தங்களால் அப்பணியை வைக்கப்படுவதை எதிர்க்கும் சுதந்திரமான மக்களுக்கு ஆதரவளிப்பது அமெரிக்காவின் கொள்கையாக இருக்க வேண்டும் என்று கூறியது. அதாவது ஆயுத குழுக்கள், அதாவது ஆயுதங்கள் ஏந்தி வந்த குழுக்கள், அப்புறம் வெளிப்புற அழுத்தங்களால் அடிப்பணிய வைக்கப்படுவதை எதிர்க்கும். அதாவது ஒண்ணா ஆயுதங்கள் மூலமா, இல்லைன்னா அழுத்தம் கொடுக்கறது, ஏதாவது டிபெண்ட் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல சுதந்திரமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய இந்த ட்ரூமன் கொள்கையை. இந்த ட்ரூமன் கொள்கைய வருஷம் என்ன? மார்ச் 12, 1947. ஓகேங்களா? இதுதான் ட்ரூமனுடைய கொள்கை வெளியிட்டது. அடுத்தது மார்ஷல் திட்டம். இந்த பனிப்போர் காலங்கள்ல ட்ரூமன் மற்றும் மார்ஷலுடைய திட்டங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கு. ரொம்ப டேட்டோட கேட்கக்கூடிய விஷயங்கள். ஜூன் 1947 வெளியுறவுத்துறை செயலாளர் ஜார்ஜ் சி. மார்ஷல் போருக்கு பிந்தைய ஐரோப்பிய நாடுகளுக்கு பொருளாதார மீட்புக்கான பெரும் நிதி உதவியை வழங்குவதாக அறிவித்தார். இப்போ 2வது உலக போருக்கு பிறகு. ஓகேங்களா? ஜூன் என்ன டேட் அப்படின்னா 5. ஓகேங்களா? இது டேட்டோட கேட்கக்கூடிய விஷயங்கள். சோவியத் யூனியன் கம்யூனிச நாடுகள் பங்கேற்க அனுமதிக்காத போதிலும் 16 ஐரோப்பிய நாடுகள் இந்த திட்டத்தை பயன்படுத்தி பயனடைந்தன. அதாவது மார்ஷல் திட்டத்தின் மூலம் எத்தனை ஐரோப்பிய நாடுகள் பயனடைந்தன அப்படின்னா 16. ஓகேங்களா? கேட்கலாம். இந்த திட்டம் ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதில் பெரும் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவினுடைய 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்காவினுடைய புகழ் வளர்வதற்கும் அது முதன்மை வருவதற்கும் முக்கியமான காரணம் இந்த மார்ஷல் திட்டம். ஓகேங்களா? அதே டேட்டோட கேட்கக்கூடிய விஷயம். இந்த மார்ஷல் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா ட்ரூமன் காலத்துல வெளியுறவுத்துறை செயலாளர் தான் மார்ஷல் அவர்கள். ஓகேங்களா? இதனால 16 ஐரோப்பிய நாடுகள் வெற்றி பெற்றன. அடுத்தது இந்த காலகட்டங்கள் முக்கியமான நிகழ்வு பெர்லின் முற்றுகை மற்றும்
நேட்டோ. இந்த 2ம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கெடுபிடி போர்லயே ரொம்ப முக்கியமானது இதுதான். ஓகேங்களா? 1948 மேற்கு பெர்லினில் இருந்து மேற்கு நாடுகளை வெளியேற்ற ரஷ்யா அனைத்து சாலை மற்றும் ரயில் போக்குவரத்தையும் துண்டித்தது. அதாவது பெர்லின் முற்றுகை என்பது ஜெர்மனி. ஓகேங்களா? ஜெர்மனி 2ஆக பிரிக்கப்பட்டது. ஒண்ணு கிழக்கு ஜெர்மனி, இன்னொன்னு மேற்கு ஜெர்மனி. ஓகேங்களா? இந்த ஜெர்மனிக்கு இருக்கப்பட்டது. இந்த கிழக்கு ஜெர்மனி அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டிலும், மேற்கு ஜெர்மனி அப்படிங்கிறது USA, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் உடைய கட்டுப்பாட்டிலையும் இருந்தாங்க. ஓகேங்களா? இந்த கிழக்கு ஜெர்மனியுடைய தலைநகர் என்ன அப்படின்னா தான் பெர்லின். ஓகேங்களா? அதே மாதிரி மேற்கு ஜெர்மனியோட தலைநகர் என்ன அப்படின்னா பான். ஓகேங்களா? இது வந்து இதுதான் முக்கிய காரணம். அதாவது 2ஆம் உலகப் போருக்கு முக்கிய காரணமான ஜெர்மனி தான் அப்படின்னு சொல்லி அந்த நாடு அந்த அந்த நாட்டை வந்து 2ஆ பிரிச்சிருவாங்க. அதாவது யாரு நிர்வகிப்பது ஜெர்மனி அப்படிங்கிற ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். இதனால கிழக்கு ஜெர்மனி, மேற்கு ஜெர்மனி என 2ஆக பிரித்து கிழக்கு ஜெர்மனிக்கு ரஷ்யாவும், மேற்கு ஜெர்மனிக்கு USA, பிரிட்டன், பிரான்ஸ் நாடுகளும் பொறுப்பேற்பாங்க. ஓகேங்களா? இந்த 2 பகுதிகளிலும் நடந்த நிகழ்வுகள் தான் வந்து இந்த கெடுபிடி போர்ல முக்கியமா இருந்தது. ஓகேங்களா? இதற்கு பதிலடியாக அமெரிக்கா அதன் நட்பு நாடுகள் பெர்லினுக்கு விமானம் மூலம் பொருட்களை வழங்கத் தொடங்கின. அதாவது இந்த மேற்கு பெர்லினிலிருந்து மேற்கு நாடுகளை வெளியேற்ற ரஷ்யா அதாவது இந்த மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளான USA, பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய நாடுகளை தண்டிப்பதற்காக இந்த மேற்கு ஜெர்மனிக்கு கொண்டு வரப்படும் உணவுப் பொருட்கள் மற்றும் போக்குவரத்து இதெல்லாம் தடை செய்தது ரஷ்யா. எப்போ? 1948ல. இதுக்கு பதிலடியா வந்து இந்த மேற்கு நாடுகள் அதான USA, பிரிட்டன், பிரான்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா விமானம் மூலம் பொருட்களை வழங்கினாங்க. ஓகேங்களா? இந்த நடவடிக்கை பெர்லின் ஏர்லிஃப்ட் என்று அழைக்கப்பட்டது. இந்த நெருக்கடி அமெரிக்காவின் உறுதியான நிலைப்பாட்டை நீ எவ்வளவு வேணாலும் தடை போடு, ஆனால் மேற்கு பெர்லினுக்கு நாங்கள் உதவி செய்யாமல் இருக்க மாட்டோங்கிறது தான் அமெரிக்காவுடைய உறுதியான நிலைப்பாடா இருந்தது. ஓகேங்களா? இந்த பிரச்சனையில வந்து இறுதியாக இந்த பிரச்சனை தீர்க்கப்படும். ஓகேங்களா? தீர்க்கப்பட்டு 2 நாடுகளிலிருந்தும், அதாவது கிழக்கு ஜெர்மனியிலிருந்தும் மேற்கு ஜெர்மனியிலிருந்தும் அந்தந்த நாடுகள் வந்து வெளியேறுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து கெடுபிடி போரினுடைய இறுதி கட்டமா இருந்தது இந்த வெளியேற்றம். ஓகேங்களா? அது பின்னாடி நாம பார்க்கலாம். இது அமெரிக்கா. அடுத்தது இது பெர்லின் முற்றுகை. ஓகேங்களா? இது முடிஞ்சது. அடுத்தது ஏப்ரல் 1949 அமெரிக்கா வட அட்லாண்டிக் உடன்படிக்கை, அதாவது நேட்டோ என்ற ஒரு இராணுவ கூட்டணியை உருவாக்கியது. ஏப்ரல் என்ன டேட் அப்படின்னா 4 டேட்டோட கேட்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? இந்த நேட்டோ அமைப்பு வந்து எங்க ஒரு இராணுவ கூட்டணி உருவாக்கியது எங்க அப்படின்னா வாஷிங்டனில் வந்து இந்த குழு உருவாக்கப்பட்டது. வாஷிங்டன்ல இதுல மாநாடு நடைபெற்று உருவாக்கியது. இது அமெரிக்காவின் சிக்கலான கூட்டணி, ஓகேங்களா, என்ற பாரம்பரிய கொள்கையிலிருந்து விலகிய ஒரு முக்கிய நடவடிக்கையாகும். அதாவது சிக்கலான கூட்டணியிலிருந்து ஒரு ஒரு பரந்த தன்னுடைய முடிவை வந்து மாத்திக்கிட்டாங்க இந்த நேட்டோ அமைப்பின் மூலம். இந்த நேட்டோவினுடைய தலைநகரம் எங்க இப்போ இருக்கிறது, நவ்யடே எங்க இருக்கு அப்படின்னா புருசல்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து, அதாவது பெல்ஜியம்ல இருக்கு. புருசல்ஸ் அப்படிங்கிற இடத்துல பெல்ஜியத்தில் இருக்கு. ஆனா இப்போ ஓகேங்களா, ஆனா ஃபர்ஸ்ட் எங்க இருந்தது அப்படின்னா பாரிஸ்ல தான் இந்த நேட்டோவினுடைய தலைமையகம் இருக்கும். இப்போ எத்தனை நாடுகள் இந்த நேட்டோல உறுப்பினரா இருக்காங்க அப்படின்னா 26 நாடுகள் வந்து உறுப்பினர்களா இருந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நேட்டோ பத்தி இவ்வளவு தகவல். ஓகே. அதுக்கப்புறம் இந்த நேட்டோ பத்தி 12th ஸ்கூல் புக்ல ரொம்ப விரிவாகவும் இருக்காங்க. ஓகேங்களா? முக்கியமா அந்த வருடம், டேட்டோட பிளஸ் அதுல உறுப்பு நாடுகள், அதனுடைய தலைநகரம் முதல்ல எங்க இருந்தது, இப்ப எங்க இருந்தது, இதுதான் வந்து ரொம்ப முக்கியமா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது
கொரிய போர் 1950 to 53. இதுவும் வந்து பனிப்போர்ல ரொம்ப முக்கியமான இதா இருக்கு. 1950 ஜூன் மாதம் வட கொரியா தென் கொரியாவை தாக்கியது. ட்ரூமன் உடனடியாக அமெரிக்க படைகளை தென் கொரியாவிற்கு அனுப்பினார். அதாவது தென் கொரியாவுக்கு வந்து யுஎஸ்ஏ, ஓகேங்களா, தென் கொரியாவுக்கு யுஎஸ்ஏ, வட கொரியாவுக்கு ரஷ்யா, சீனா ஆதரவு இருந்தது. ஓகேங்களா. ஐக்கிய நாடுகள் சபையின் படைகள், பெரும்பாலும் அமெரிக்க படைகள், வட கொரியர்களை 38வது இணையச்சுக்கு, ஓகேங்களா, பின்வாங்க செய்தது. ஆனால் படைகள் வடகொரியாவுக்குள் நுழைந்த போது சீன படைகள் தலையிட்டு ஐநா படைகளை மீண்டும் தென் கொரியாவிற்கு தள்ளிவிட்டது. ஓகேங்களா. 3ஆம் உலகப் போர் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ட்ரூமன் தளபதியான மெக் ஆர்தரை பதவி நீக்கம் செய்தார். இந்த போர் வந்து ரொம்ப அதிகமாக போனதுனால தன்னுடைய தளபதியை வந்து பதவி நீக்கம் செய்வார். 1953 ஜூலை 27 போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த போரில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டனர். ஓகேங்களா. இந்த கொரிய போர் வந்து அமெரிக்காவுக்கு தான் வந்து லாஸா அமைஞ்சது. இந்த கொரிய போரை அதாவது மற்ற நாடுகள்ல தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதில் முந்திக்கிட்டாங்க யுஎஸ்ஏ மற்றும் ரஷ்யா. இதுதான் வந்து கெடுபிடி போர். இந்த கொரிய போர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. இந்த கொரிய போர் அதாவது வடகொரியாவுக்கு ரஷ்யா சீனாவும் தென் கொரியாவுக்கு அமெரிக்காவும் ஆதரவு கொடுத்தன. ஓகேங்களா. அதாவது இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இதுல பாருங்க ரொம்ப மறைமுகமா இருக்கு. அதாவது வடகொரியா தென் கொரியாவை பிரிக்கும் இணையச்சு எது? 38 டிகிரி. ஓகேங்களா. இதுதான் வந்து இணையச்சு. ஓகேங்களா. இப்படியும் கேட்கலாம். இதுவும் ஒரு பிஜிடிஆர்பி கொஸ்டினா இருந்தது. அடுத்தது டல்லஸின் கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐசன்ஹவர் அதிபராக இருந்தபோது வெளியுறவுத்துறை செயலாளர் ஜான் ஃபாஸ்டர் டல்லஸ் என்பவர் அமெரிக்க வெளியுறவு கொள்கையை வகுத்தார். எப்படி வந்து ட்ரூமன் காலத்தில் மார்ஷல் இருந்தாரோ அதே மாதிரி டல்லஸும் ஐசன்ஹவர் காலத்தில் இருந்தார். அவர் கட்டுப்பாட்டு கொள்கை போதுமானதல்ல என நம்பினார். அதாவது ட்ரூமன் காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அவர் கம்யூனிசத்தால் ஆளப்பட்ட நாடுகளை விடுவிப்பதை இலக்காக கொண்டார். அதாவது கம்யூனிச நாட்டை வந்து கம்யூனிஸ்ட்லேருந்து விடுவிக்கணும், அதுதான் இலக்கா இருந்தது. இந்த கொள்கை பெரிய பதிலடி கொடுக்கும் சக்தி, ஓகேங்களா, மற்றும் போரின் விளிம்புக்கு செல்லுவது போன்ற வார்த்தைகளால் விவாதிக்கப்பட்டது. இந்த கொள்கை வியட்நாம் போன்ற ஏழை நாடுகளில் கம்யூனிசத்தின் கவர்ச்சியை புரிந்து கொள்ள தவறியதனால தான் வந்து வியட்நாம் போர் நடைபெற்றது. ஓகேங்களா. ரொம்ப இது முக்கியம். இந்த டல்லஸனுடைய கொள்கை என்ன அப்படின்னா புதிய பதிலடி கொடுக்கும் சக்தி மற்றும் போரின் விளிம்புக்கு செல்லுவது. ஓகேங்களா. இது வந்து ட்ரூமன் காலத்துல வந்து ஐசன்ஹவர் காலத்துல வெளியுறவுத்துறை செயலராக இருந்தாரு ஜான் ஃபாஸ்டர் டல்லஸ். ஓகேங்களா. அடுத்தது வியட்நாம் மற்றும் தென்கிழக்கு ஆசிய ஒப்பந்த அமைப்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது சீட்டோ 1954 பிரெஞ்சு படைகள் வியட்நாமில் உள்ள டியன் பியன் பூவில் தோற்கடிக்கப்பட்டன. அதாவது வியட்நாம் போர் நடைபெற்றது. ஓகேங்களா. வியட்நாம் போர் எப்போ நடைபெற்றதுன்னா 1954 நடைபெற்றது. செப்டம்பர் 8 நடந்தது. இதுல தோற்கடிக்கப்பட்டன. இதற்கு பதிலாக 1954 செப்டம்பரில் டல்லஸ் தென்கிழக்கு ஆசிய ஒப்பந்த அமைப்பு என்ற இராணுவ கூட்டணியை அமைத்தார். ஓகேங்களா. இதுல வந்து இந்த போர் வந்து 1954 தான். டேட் வந்து அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. இது வந்து அதாவது சீட்டோவுடைய டேட் 1954. இதுக்கு வந்து டேட் இல்லை. போர் இருக்கிறதுக்கு எப்பவுமே டேட் இல்லை, இதுக்கு தான் இருக்கு. ஓகேங்களா. சீட்டோட தான் இருக்கு. இந்த கூட்டணி கம்யூனிசத்தின் பரவலுக்கு எதிராக ஒரு இராணுவ நடவடிக்கையாக அமைந்தது. அதாவது அமெரிக்கா கம்யூனிசத்துக்கு பரவுவதற்கு எதிராக
இது இருந்தது. இந்த காலகட்டம் அமெரிக்காவை ஒரு உலக வல்லரசாகவும் சோவியத் யூனியனுடனான பனிப்போரின் களமாகவும் மாற்றியது. ஓகேங்களா. இந்த பனிப்போர் காலத்துல சோவியத் யூனியனுக்கும் மற்றும் யுஎஸ்ஆருக்கும் நடந்த பனிப்போர்ல கொரிய போர், வியட்நாம் போர் ரொம்ப முக்கியமா இருந்தது. ஓகேங்களா. இது அமெரிக்காவின் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விவகாரங்களில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியது. இந்த சீட்டோ அமைப்பு 1977ல முடிவுறும். ஓகேங்களா. 1954 to 1977 வரைக்கும் தென்கிழக்கு ஆசிய ஒப்பந்த அமைப்பு செயல்படும். அடுத்தது 1956 அக்டோபர் முதல் கென்னடியின் ஆட்சி வரை அமெரிக்க வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்ட முக்கியமான நிகழ்வுகள். இதுவரைக்கும் ட்ரூமன் பார்த்தோம், ஐசனவர் பார்த்தோம். இப்போ கென்னடி அவர்களுடைய ஆட்சியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பற்றி நாம இப்போ பார்க்கலாம். 1956 இரட்டை நெருக்கடி. ஓகேங்களா. அதாவது வெளியுறவு கொள்கை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஹங்கேரி புரட்சி அக்டோபர் 24, 1956 அன்று ஹங்கேரி மக்கள் தங்கள் கம்யூனிச அரசுக்கு எதிராக புரட்சி செய்தனர். அதாவது உள்நாட்டிலேயே புரட்சிகள் வெடித்தது. ஆனால் சோவியத் யூனியன் தனது படைகளை அனுப்பி அந்த புரட்சியை ஈவிரக்கமின்றி ஒடுக்கியது. அதாவது ஏன் அப்படின்னா ஹங்கேரியிலையும் தன்னுடைய ஆதிக்கத்தை கம்யூனிசத்தை பரப்பணுங்கிறது ரஷ்யாவிற்கு நோக்கமாக இருந்தது. அதனால தான் அதை ஒடுக்குனாங்க. புரட்சியை ஒடுக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வச்சுட்டாங்க. அடுத்தது அமெரிக்காவின் நிலை இந்த காலகட்டங்களில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். அமெரிக்கா ஹங்கேரிக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. அணு ஆயுத போரை தவிர வேற எந்த நடவடிக்கையும் சாத்தியமில்லை என்பதால் அமெரிக்காவின் முந்தைய விடுதலை லிபரேஷன்ஸ் என்ற கொள்கை வெறும் பேசு பொருளாக மாறியது. ஓகேங்களா. அதாவது ஹங்கேரி விஷயத்துல அமெரிக்கா யுஎஸ்ஏ தோல்வி அடைஞ்சிடும். ஓகேங்களா. அடுத்தது சூயஸ் கால்வாய். இந்த சூயஸ் கால்வாய் எங்க இருக்கு? எகிப்துல இருக்கு. ஓகேங்களா. எகிப்துல இது இருக்கு. ஓகேங்களா. இது எகிப்து இது திறந்து விடப்பட்டது நாசர் காலத்துல. எகிப்தின் நாசர் காலத்துல இது திறந்து விடுவாங்க. சூயஸ் கால்வாய் நெருக்கடி 1956 அக்டோபர் 31 அன்று பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு படைகள் சூயஸ் கால்வாயை தேசியமயமாக்க எகிப்து மீது போர் தொடுத்தது. அதாவது சூயஸ் கால்வாய் திறந்து விட்டது. யார் திறந்து விட்டாங்கன்னா நாசர் அவங்க தான் திறந்து விடுவாங்க. அப்போ இது திறந்து விட்டதுனால எல்லா நாடுகளும் அதை பயன்படுத்துவாங்க இல்லையா, அதுக்கு எதிராக நீ எதுக்கு திறந்து விட்ட அப்படிங்கிறதுக்காக தான் அக்டோபர் 31, 1956 பிரிட்டன் மற்றும் பிரெஞ்சு படை சூயஸ் கால்வாய் தேசியமயம் எகிப்து மீது போர் தொடு. இதுக்கு இந்த எகிப்துக்கு ஆதரவு ரஷ்யா. அதாவது அமெரிக்கா எங்கெங்க எதிரி இருக்காங்களோ அதனோட நட்புறவு கொண்டிருந்தது ரஷ்யா. ஓகேங்களா. அமெரிக்கா தனது முக்கிய நட்பு நாடுகளான பிரிட்டன் மற்றும் பிரான்ஸை கண்டனம் செய்து ஐநாவில் சோவியத் யூனியனுடன் இணைந்து செயல்பட்டது. இந்த ஒரு விஷயத்துல சோவியத் யூனியனோட இணைந்து செயல்பட்டது அமெரிக்கா. இந்த சம்பவம் மேற்குலக கூட்டணியில் ஒரு தற்காலிக பிளவை ஏற்படுத்தின. அதாவது யுஎஸ்ஏ, பிரிட்டன், பிரான்ஸுடைய கூட்டணியில தற்காலிக பிளவு ஏற்பட காரணமான நிகழ்வு எது அப்படின்னு கேட்டா சூயஸ் கால்வாய். அதாவது படிக்கும் போது புரிஞ்சு படிச்சோம்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டா கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா. இதுதான் ரொம்ப ஷார்ட்கட்டா நாம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த 3 குடியரசுத் தலைவர் அதிபர்களுடைய காலம் பார்த்தோம் இல்லைங்களா, அவர்களுடைய காலத்துல நிகழ்ந்த விண்வெளி போட்டி மற்றும் A2 விமான விவகாரம் எல்லாம் பின்னாடி வர வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ நாம இதுவரைக்கும் பார்த்த 3 குடியரசுத் தலைவர்களுடைய வெளியுறவு கொள்கை ஒரு ஷார்ட்டா ஒரு ரீகப் மட்டும் பார்த்துக்கலாம். ஜான் எஃப் கென்னடி இதை பற்றி நம்ம அவர் பார்த்தோம். 43 வயதில் அதிபரான இவர் மிக இளமையான மற்றும் கவர்ச்சியான தலைவராக இருந்தார். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது அமெரிக்காவின் உலக விவகாரங்களும் அமெரிக்காவும் அப்படிங்கிறது 1945 to 63. ஓகேங்களா. ட்ரூமன், அதுக்கப்புறம் ஐசனோவர், கென்னடி இவருடைய காலத்துல நடந்தது. ஐநா சபை அமைக்கப்பட்டது. ஐநா சபையில முக்கிய பங்கு வகித்தது. இது எல்லாமே ட்ரூமன் அவருடைய காலத்துல வரும். அடுத்தது பனிப்போரும் ட்ரூமன் காலமும். இந்த பனிப்போர் இதுக்கு முன்னாடி ஐநா சபை அதை அமைக்கிறது
அமெரிக்கா வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். அதுக்கப்புறம் ட்ரூமன் காலத்துல வந்து இந்த பனிப்போருடைய தொடக்கம் வரும். அவருடைய கொள்கை ஒன்று இருப்பது. அதுதான் வந்து கட்டுப்பாட்டு கொள்கை. மார்ச் 1947 இது வெளியிடுவாரு. பனிப்போருக்கான முக்கியமான காரணங்கள்ல இதுவும் ஒண்ணா இருக்கும். அடுத்தது மார்ஷல் திட்டம். அதாவது கம்யூனிசத்த வந்து பரப்புற ரஷ்யாவுக்கு எதிராக வந்து ம் அமெரிக்கா வந்து பொருளாதார உதவி செய்யும். இந்த மாதிரி பண்ண ஐரோப்பிய நாடுகள் 16 நாடுகளுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்கா வந்து நிதி உதவி செஞ்சது. இதுதான் மார்ஷல் திட்டம். ஓகேங்களா. அடுத்தது பெர்லின் மற்றும் நேட்டோ. ஓகேங்களா. பெர்லின் சுவர் வந்து 1948 மேற்கு பெர்லினில் இருந்த மேற்கு நாடுகளை வெளியேற்ற ரஷ்யா அனைத்து சாலைகளும் இது வந்து விமானம் நீ சாலையை தடுத்தா என்ன நாங்க விமானம் மூலமா அந்த மக்களுக்கு உதவி பண்ணணும்னு அமெரிக்கா தன்னுடைய உறுதியான நிலையை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நேட்டோ என்ற அமைப்பு உருவாக்கப்படுது ஏப்ரல் 1949ல. ஓகேங்களா. இதுல வந்து 26 நாடுகள் இப்ப வரைக்கும் இருக்காங்க. நான் இத பத்தி நம்ம 12th புக்ல ஆல்ரெடி இருக்கு நான் சொல்லியிருக்கேன். நானும் இந்த வீடியோல முன்னாடி சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க. அடுத்தது கொரிய பெர் இந்த பனிப்புல ரொம்ப முக்கியம். கொரிய போர் 1950, 1953. அதுக்கப்புறம் வந்து வியட்நாம் போரு. வியட்நாம் இது 2 தான் ரொம்ப முக்கியமான இது. இந்த வியட்நாம் போர்ல அமெரிக்கா தோல்வி அடைந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த கொரிய போர்ல வந்து வடகொரியா, தென்கொரியா பிரிக்கக்கூடிய இணையச் சேதுனா 38 டிகிரி. ஓகேங்களா. ரொம்ப முக்கியம். அடுத்தது ஐசன்ஹவர் காலத்துல வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் வந்து ஜான் ஃபாஸ்டர் டல்லஸ். இவர் தான் வந்து வெளியுறவு கொள்கையை வெளியிடுவார். ஓகேங்களா. இவர் வந்து விடுவிப்பதை அதாவது கம்யூனிசத்தால் ஆளப்பட்ட நாடுகளை விடுவிப்பதை தான் இலக்கா அவர் கொண்டிருந்தார். ஓகேங்களா. அடுத்தது வியட்நாம். அடுத்தது சீட்டோ 1954 செப்டம்பர் 8ல இந்த அமைப்பு அமைக்கப்படும். 1977ல இதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. 1956 அக்டோபர் முதல் கெனடியினுடைய ஆட்சி காலம். இதுல வந்து ஹங்கரியில புரட்சி நடக்கும். இதுல வந்து அமெரிக்கா வந்து இதுல தோல்வி அடைந்ததும் அப்படின்னு தான் சொல்லலாம். அமெரிக்கா வந்து இதுல ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ அமெரிக்கா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது அதனுடைய விடுதலை அப்படிங்கிற ஒரு முந்தைய கொள்கை வந்து வெறும் பேச்சு பொருளா தான் இருக்கும். அடுத்து சூயஸ் கால்வாய் நெருக்கடி. இந்த சூயஸ் கால்வாயில பிரச்சனையில தான் வந்து ரஷ்யாவை வந்து அமெரிக்கா ஆதரிக்கும். பிரிட்டன் பிரெஞ்சு படைகள் எகிப்து மீது போர் தொடுக்கும் போது ரஷ்யாவின் ஆதரவாக வந்து இது செயல்படும். ஓகேங்களா. தற்காலிகமா அதாவது மேற்குலக கூட்டணியில ஒரு தற்காலிக பிளவு எந்த பிரச்சனையின் மூலம் வந்ததுன்னா சூயஸ் கால்வாய் பிரச்சனை மூலமா தான் வரும். சரிங்களா. அடுத்தது இந்த 3 குடியரசுத் தலைவர்கள் காலத்தில் நடந்த விண்வெளி போட்டி மற்றும் A2 விமான விவகாரங்கள் அவருடைய காலத்துல இன்னும் நிறைய நிகழ்வுகள் முக்கியமான நிகழ்வுகள் நடந்தது. அதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.